அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்வார்கள். கன்னிராசியில் புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் காலகட்டம் என்பது செவ்வாய் கன்னிராசியை விட்டு துலாம் ராசிக்கு, சுக்கிரனின் ஆட்சி வீடும் சனியின் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்குள் நுழைவதால் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அமரப்போகிறாருங்க. ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான சனி சமகிரகமாக இருக்கிறார். அவரின் ஆட்சி வீடான மற்றொரு வீடு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்திற்குள் நுழைவது வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்த சிரமங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும், அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கூட ஜென்ம ராசியிலும் அஷ்டமத்திலும் அமர்வது அது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு. தற்போது அஷ்டமத்தை விட்டு விலகுவது 9ஆம் இடத்தில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் நுழைவது அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். ஏனென்றால் அவர் பொதுவாகவே நவ கிரகங்களிலேயே பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். பல துறைகளில் தனது ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் செலுத்தக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக இருக்கிறாருங்க செவ்வாய். அவர் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படும். இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் உச்சம் பெறுகிறார். விவேகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. வீரமும் விவேகமும் ஒன்றே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்திற்குள் வருவது ஒரு வகையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல நேரமாக அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஏனென்றால் சகாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கிறார் செவ்வாய். இவர் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வந்திருப்பதால் பல வகையில் நன்மை நிறைவாக உங்களை தேடி வருகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பூமி வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய நிகழ்வுகளில் இருந்த தடைகள் இந்த தருணத்தில் விலகுகிறது. உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றி கிட்டும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக இல்லம் கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. இப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிக விலைக்கு பல நல்ல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது.
இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முடிவுக்கு வருவதோடு மட்டுமல்லாது பல சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதோடு நீங்கள் விரும்பியபடியே பல நுட்பமான விஷயங்களை செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் விலகும். நினைப்பதை காட்டிலும் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் மாற்றிக் கொடுக்கிறாருங்க அஷ்டமத்தை விட்டு விலகும் செவ்வாய். எனவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மங்களகரமான பல காரியங்கள் நிறைவேறும் சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. எனவே நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய சிறப்பான ஒரு தருணமாகவும் இந்த வேளை கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலேயே மிகவும் வலுவாக குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். குறிப்பாக 3, 4, 12 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றி கிட்டும் கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் நுணுக்கமான பல வெற்றி வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சகோதர சகோதரிகள் வழியில் ஒற்றுமை அதிகரிக்கும். மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் சுகஸ்தானத்தையும் விரயத்தையும் பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கைகூடக்கூடிய வகையில் அலைச்சல் சிரமமின்றி இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபார துறையில் கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும். அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் தவிர்க்கப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தொழில்துறை வியாபார துறையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறாருங்க. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உயரும் தருணமாக அமைகிறது. விவசாயத்துறை மற்றும் காவல்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை போன்ற துறைகளில் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நுட்பமான விஷயங்களையும் நுணுக்கமான விஷயங்களையும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் செவ்வாய்க்கு உரிய தினமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் அஷ்டமத்தை விட்டு விலகும் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.